வணக்கம். செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை 2025 மே 24 சனிக்கிழமை அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம். தென்மேற்கு பருவமழை ஒட்டுமொத்த பெரும்பாலான வங்கக்கடல் பகுதிகளில் தொடங்கிவிட்டது. ஒட்டுமொத்த இலங்கையும் தொடங்கிவிட்டது, குமரி முனையும் தொடங்கிவிட்டது, கேரளாவின் தெற்கு பகுதியிலையும் தொடங்கியிருக்கும். இன்னும் முறைப்படி அறிவிப்பு எதுவும் வரவில்லை. கேரளாவிலும் தொடங்கிவிட்டது. 23ஆம் தேதி நேற்றே தொடங்கிய மழை இன்றிலிருந்து உறுதியாக இன்னும் இருக்கக்கூடிய கேரளா ஒட்டுமொத்த அரபிக்கடலோரம் முழுவதுமே தொடங்கிவிடும் போல் தெரிகிறது மிக விரைவாக. அதேபோல் அதே நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திர பிரதேச கடலோரத்திலையும் தொடங்கிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒடிசா வரைக்கும் இந்த மாத இறுதிக்குள்ளே வங்கக்கடலோர மாநிலங்கள் முழுவதும், வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் தென் மாநிலங்கள் எல்லாமே இந்த மே மாத இறுதிக்குள்ளே பருவமழை தொடங்கக்கூடிய வழக்கமாக தொடங்கக்கூடிய ஜூன் 1ஆம் தேதிக்கு முன்பே பெரும்பாலான மாநிலங்களில் தொடங்கிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இன்றைக்கு மழை எங்கே பொழித்து கொண்டிருக்குன்னு பார்ப்போம். அரபிக்கடல் தாழ்வு பகுதி, தீவிர தாழ்வு பகுதி, நன்கமைந்த தாழ்வு பகுதி மண்டலமாகி இருக்கணும். தற்பொழுது அது மும்பைக்கும் கோவாவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் தீவிரமாக நீடித்து கொண்டிருக்கு. இதனால் சூரத்திலிருந்து கோவா வரைக்கும் மிக கனமழை, அதிகனமழை பொழிந்து வருகிறது. இதில் மகாராஷ்டிராவோட, அதாவது ரத்னகிரி மற்றும் கோவாவோட பானாஜிக்கும் இடைப்பட்ட பகுதி தொடங்கி புனே வரைக்கும் உள்ளே அதிக மழை கொட்டிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் பாதிப்புகள் விரைவில் வெளியே தெரிய வரும். ஏன்னா ஓரளவு தான் தாங்கும். கடந்த 24 மணி நேரம் ஓயாது மழை பொழிந்து வருகிறது அங்கே. அந்த மழைப்பொழிவு 28ஆம் தேதி வரை ஒரே இடத்தில் இப்படி பெய்தால் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படத்தான் செய்யும். அதே போல் சூரத் பகுதியிலையும் நல்ல மழை பொழிந்து வருகிறது. மும்பை மாநகரத்துக்கு இன்னும் பெருசாக பெய்யலைன்னா கூட அங்கேயும் பொழியும். பொதுவாக இந்த மும்பை மாநகரத்தில் எந்தவித புயலும் கரை கிடக்காது. மும்பைக்கு தெற்கே இல்லாட்டி வடக்க போயிடும் அந்த கட்டிடங்கள் அமைப்பு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போது ரத்னகிரியை ஒட்டி தான் நீடித்து கொண்டிருக்கு கோவாவிற்கு வடக்கு புறம். ஆனால் இது இருந்தாலும் காற்று குவிதல் என்பது கன்னியாகுமரியிலிருந்து தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா, கர்நாடகா, கோவா வரைக்கும் ஒட்டுமொத்தமே தீவிரமாக தான் இருக்குது. அதே போல் வங்கக்கடலில் புதிய காற்று சுழற்சியும் உருவாகியிருக்கு. அது 27ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக போகுது. இதனாலையும் ஒடிசா, ஆந்திர பிரதேச பகுதிகளிலையும் மழை, தமிழ்நாட்டிலும் நேற்றைக்கு மழை இப்போ கூட தொடர்ந்து கொண்டிருக்கு. தமிழ்நாட்டில் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் ஆம்பூர், இந்த சுற்றுவட்டார, அதாவது திருப்பத்தூர், வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் மழை தொடர்ந்து கொண்டிருக்கு. இப்போ பொழுது விடிந்து கூட இப்படி மழைப்பொழிவு இரு பக்கம் சுழற்சியும் ஒன்றிணைந்து தென் மாநிலங்கள் முழுவதுமே வரக்கூடிய நாட்களில் கொட்டப்போகுது மழை. தமிழ்நாடு மட்டும் தென்மேற்கு பருவமழை மழை மறைவு பகுதி. தமிழ்நாடு தவிர்த்த பிற தென் மாநிலங்கள் எல்லாமே வரக்கூடிய 31ஆம் தேதி வரைக்கும் கொட்டும் மழை. இதில் தமிழ்நாட்டிலேயும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நிறைய மழைப்பொழிவு கொடுக்க போகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே முதலிடம் பிடிக்கும் மழைப்பொழிவு அவலாஞ்சி பகுதியாக இருக்கும். நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி பகுதி முதலிடத்தை பிடிக்கும். ஒட்டுமொத்த நீலகிரி மாவட்டத்திற்கே வரக்கூடிய 31ஆம் தேதி வரைக்கும் எச்சரிக்கை. அடுத்தது வால்பாறை பிடிக்கும். அடுத்த இடத்தை வால்பாறை பிடிக்கும். வால்பாறையிலையும் நேற்றைக்கு 7 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கு. அவலாஞ்சியில் 12 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கு. இந்த நிலையில் மூணாறு மழை தேனிலையும் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். கேரள மழை மேற்கு தொடர்ச்சி மலையில் குற்றாலத்தில் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும். அதே போல் கன்னியாகுமரியிலையும் மழை இருக்கும். கன்னியாகுமரி முதல் சூரத் வரை மேற்கு தொடர்ச்சி மலையில் மழைக்கு பஞ்சம் இருக்காது. 31ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழை. இதில் 31ஆம் தேதி கொஞ்சம் தீவிரம் குறையும். 30ஆம் தேதி வரை கொட்டும். 28, 27ஆம் தேதியெல்லாம் 2 நிகழ்வும் இணைந்த ஒரு மழைப்பொழிவாக தென் மாநிலங்களில் பொழியும். இது வடகிழக்கு மாநிலங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்குது. ஏற்கனவே கொடுத்து கொண்டிருந்துச்சு, இதுவும் போய் கொடுக்க போகிறது. ஆக நாடெங்கும் மழைப்பொழிவை மிக விரைவில் தென்மேற்கு பருவ மழைப்பொழிவை தொடங்க இருக்கிறது என்பது தான் ஒரு சுருக்கமான ஒரு தகவல். இப்போ இருக்கக்கூடிய இந்த நிகழ்வே
இன்றைய தேதியில் மத்திய பிரதேசம் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கு. அதாவது மகாராஷ்டிராவை தாண்டி மத்திய பிரதேச எல்லை வரைக்கும். அதே போல் வடகிழக்கு மாநிலங்கள் முழுவதும் நல்ல மழை. இந்த நிலையில் இன்றைக்கு மத்திய பிரதேசத்தையும் தாண்டி ஒடிசா மற்றும் பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் வரைக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும். இன்றைக்கு இல்லைனோட நாளை, அதாவது 25ஆம் தேதி. 26ஆம் தேதி பீகாருக்கு கிழக்கே வடகிழக்கு மாநிலங்கள் வரையும், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் பாதிக்கு கிழக்கே வங்கக்கடலோரம் வரைக்கும், ஒட்டுமொத்த மகாராஷ்டிரா அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். தமிழ்நாடு மட்டும் தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலையை மறைத்திருக்கும். தென்மேற்கு பருவமழையை மேற்கு தொடர்ச்சி மலை மறைத்திருக்கும். இருந்தாலும் கணவாய் பகுதிகளில் நுழையக்கூடிய காற்று சாரலை கொண்டு வந்து கொடுக்கும். காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழைப்பொழிவு தினசரி உண்டு. வழக்கமாக இத்தனை ஆண்டுகளில் எதிர்பார்த்த சாரலை விட இந்த பருவமழை சாரல் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். இந்த ஆண்டு வழக்கமாக முக்கோணத்தை தாண்டாத சாரல். ஆனால் இந்த வருஷம், அதாவது பாலக்காட்டு கணவாயிலிருந்து வரக்கூடிய சாரல் முக்கோணத்தை தாண்டாது. ஆனால் இந்த வருஷம் உடுமலைப்பேட்டையும் தாண்டி மடத்துக்குளம் தாண்டி பழனி வரை எட்ட வாய்ப்பு இருக்குது. அதே போல் அதாவது அப்பாச்சி கொண்டம்பத்தி நுழையக்கூடிய சாரல் நெகமம், கர்மாபுரம், காட்டம்பட்டி தாண்டி தாராபுரம், அரவக்குறிச்சி வரைக்கும் சாரல் எட்ட வாய்ப்பு இருக்குது. அதே போல் சில நேரங்களில் கோயம்புத்தூர் வடக்கு மற்றும் ஈரோடு பகுதியெல்லாம் வழித்தடத்தை மாற்றி சாரல் அமையும். ஆக மழைப்பொழிவு நேற்றைக்கு தமிழ்நாட்டில் கனமழை பொழிவு பல மாவட்டங்களில் பொழிந்தது. மாலை இரவு மழையாக. இன்றைக்கு மாலை இரவு மழை இருக்குது, லேசாக மிதமாக. நாளையிலிருந்து தென்மேற்கு சாரல், வலுவான சாரல், மைசூரில் நுழையக்கூடிய சாரல் அது அப்படியே கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு வரைக்கும் எட்டும். இப்படிப்பட்ட சாரல் மழைப்பொழிவு தான் இனிமேல் கிழக்கு மாவட்டங்களுக்கு, வங்கக்கடலோர மாவட்டங்களுக்கு, உள் மாவட்டங்களுக்கெல்லாம் அவ்வப்பொழுது ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழைப்பொழிவுகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் நேற்றைக்கு போல் குறைந்த பரப்பில் அதிக மழைப்பொழிவு பெய்யாது, குறைந்த நேரத்தில் அதிக மழைப்பொழிவு பெய்யாது. ஆனால் மழை இருந்து கொண்டே இருக்கும். தூறல் அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல் நனைக்கும் மழை, ஆங்காங்கே மேகம் உருவாகி ஆங்காங்கே நனைக்கும் மழை, தூறல் மழை, மெல்லிய தூறல், இவை எல்லாமே இருந்து கொண்டே இருக்கும். ஆக நாடெங்கும் பருவமழை மிக விரைவாக தீவிரமடைய போகிற நிலையில் வரக்கூடிய 31ஆம் தேதி வரைக்கும் கன்னியாகுமரி முதல் குஜராத் வரைக்கும் அதீத மழைப்பொழிவு காத்திருக்கு. இதில் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசம், ஒடிசா, மேற்கு வங்கம், வடகிழக்கு மாநிலங்கள் போன்றவை. ஆக இந்த மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும் தென் மாநிலங்களில். அதே நேரத்தில் வட மாநிலங்கள் நோக்கி முன்னேறி கொண்டிருக்கோம். அடுத்த நிகழ்வு வரக்கூடிய ஜூன் முதல் வாரத்தின் பிற்பகுதி 2வது வாரத்தில் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மீண்டும் மழைப்பொழிவை தீவிரப்படுத்தும். இதனிடையே கன்னியாகுமரியில் இருக்கும் மழைப்பொழிவை விட தெற்கு கேரளாவில் கூடுதலாக இருக்கும். தெற்கு கேரளாவை விட மத்திய கேரளா கூடுதலாக இருக்கும். மத்திய கேரளாவை விட வடக்கு கேரளா கூடுதலாக இருக்கும். அதே போல் வயநாடு, குடகு, நீலகிரி மாவட்டத்திலையும் நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கிறது. அதே போல் கர்நாடகாவின் தெற்கு பகுதியை விட வடக்கு பகுதி கூடுதலாக இருக்கும். அதிகபட்ச மழைப்பொழிவு, உச்சபட்ச மழைப்பொழிவு, கடும் எச்சரிக்கை கொடுக்கும் இடம்னு பார்த்திங்கன்னா மும்பைக்கும் மங்களூருக்கும் இடையே, மும்பை மங்களூர் இடைப்பட்ட பகுதி, கர்நாடகா பகுதி மற்றும் கோவா, மகாராஷ்டிரா பகுதி என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து வானிலை ஆய்விற்குள் இணைந்திருங்கள், திட்டமிட்ட பணி செய்திருங்கள். நன்றி.